ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம். அமைதியாக ஆனால் உறுதியாக இருப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது. பிறருடன் ஒத்துப்போவதற்கான உங்களது முயற்சியில் மிதியடி விரிப்பை போன்றும் இருக்காதீர்கள். இல்லையெனில் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையை அவர்கள் நடத்த விரும்புவர். உங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்த முடியாத பட்சத்தில் அவர்கள் கோபம் கொள்வர். நீங்களும் அவர்கள் சொல்வதை கேட்டு அவர்களது உத்தரவின்படி நடந்து கொண்டால் நீங்கள் முதுகெலும்பற்றவர் ஆகிவிடுவீர்கள். பின் நீங்கள் எவ்வாறுதான் நடந்து கொள்வது? உங்களது கொள்கைகள் எதிர்க்கப்படுவதை கண்டால் நீங்கள் அமைதியாக ஆனால் உறுதியாக இருப்பதே சால சிறந்த வழி. எதுவும் கூறாதீர்கள், சினம் கொள்ளாதீர்கள். திரும்ப திரும்ப சொல்லடிகளை நீங்கள் பெறலாம், ஆனால் அது உங்களை சினமூட்ட அனுமதிக்காதீர்கள். சச்சரவில் ஈடுபட மறுத்துவிடுங்கள். இறுதியில் நீங்கள் அவர்களை கோபப்படுத்த விரும்பவில்லை, ஆனால் அதே சமயம் அவர்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பதை மறுப்பதற்கு நியாயமான காரணங்களை கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். மக்கள் தமது நிதானத்தை இழக்கும் சமயம் அவர்கள் அமைதியடையும் வரை அவர்களிடமிருந்து விலகி இருக்கவும். நீங்கள் சேர்ந்திருந்து உங்கள் பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க முடிந்தால் அது அற்புதமானது. பேச்சுவார்த்தை முக்கியமானது. ஆனால் எவரேனும் சண்டையிட மட்டுமே விரும்பினால் வெறுமனே கூறுங்கள், நான் சற்று வெளியில் சென்றுவிட்டு வருகிறேன், பிறகு திரும்பி வந்து விவாதிக்க தயாராக இருங்கள். ஆனால் அந்த நபர் இன்னும் சண்டையிடுவதிலேயே விருப்பமுடையவராய் இருந்தால் மறுபடியும் அதிக நேரம் வெளியே சென்று வாருங்கள். சச்சரவில் ஈடுபட மறுத்து விடுங்கள். நீங்கள் ஒத்துழைக்காவிடில் யாரும் உங்களுடன் சண்டையிட முடியாது. பிறரது கோபம் எனும் எரிகின்ற கொல்லியில் எண்ணெய் சேர்க்காதீர்கள். கோபம் கொண்ட நபர் உங்களையும் கோபப்பட செய்தால் மட்டுமே திருப்தி அடைவார். என்னால் எவருடனும் சேர்ந்து பணி செய்ய இயலும், ஆயினும் இணக்கமாக வாழ்வது எப்படி என தெரியாதவர்களுடன் சேர்ந்திருப்பதில் எனக்கு அக்கறை இல்லை. ஒருவர் ஒரு விஷயத்தில் வெற்றி பெற வேண்டுமென்று தீர்மானித்து விடும்பொழுது அவரை அந்த வெற்றியை எய்த விடுங்கள். அது ஒரு வெறுமையான வெற்றி. வாதம் செய்யாதீர்கள். சிறந்த மனிதர்கள் அரிதாகவே வாதம் செய்வர். அவர்கள் புன்னகை புரிந்து கூறுவர், நான் அவ்வாறு நினைக்கவில்லை. ஆனால் அவர்கள் சச்சரவில் ஈடுபட மாட்டார்கள். ஆன்மத்திலிருந்து புன்னகை புரியுங்கள். இனிமையாக இருக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் செஷர் கேட்டை போன்று எப்பொழுதும் இழுத்தி கொண்டிருக்க வேண்டுமென்று நான் கூறவில்லை. அத்தகைய புன்னகை வெறுமையானது, அது மேலோட்டமானது. மாறாக இதயத்தின் ஆழத்தில் பதிந்து முகத்தில் தன்னை வெளிப்படுத்துகின்ற ஒரு புன்னகை அற்புதமானது. நேர்மையாக இருப்பது நின்று அது ஏற்படுகின்றது. சில நேரங்களில் பொது வாழ்க்கையில் அதிகமாக இருப்பவர்கள் ஒரு உயிரற்ற இயந்திரத்தனமாக புன்னகை புரியும். அதே சமயத்தில் உள்ளூர வேறு எதையோ பற்றி சிந்தித்து கொண்டிருப்பர். அவர்களுடைய புன்னகையை உண்மையானதாக்க அகத்தே எதுவும் இல்லை. ஆனால் ஆன்மாவிலிருந்து பிரதிபலிக்கும் புன்னகையோ மிகவும் கவர்ச்சிகரமானது. அத்தகைய நேர்மையான புன்னகையுடன் கூடிய ஒரு நபரை வெகு சிலரே மறுக்க முடியும். நீண்ட காலமாக சிடுமூஞ்சிகளாக இருக்கும் சிலரும் இருக்கிறார்கள். பலர் கடினமானவர்களாகவும் மற்றவர்களுக்கு விரைப்பாக பதிலளிப்பவர்களாகவும் இருக்கின்றனர். அத்தகைய நபர்களுடன் எவ்விதம் ஒத்துப்போவது? முதலில் எந்தவிதமான தூண்டுதலாக இருப்பினும் சரி, யாரும் உங்களை சினம் கொண்டவராக இயலாது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பிறருடன் ஒத்துப்போவது எவ்வாறு என்பதை கற்றுக்கொள்வதில் முதன்மையான படிகளில் இது ஒன்று. எது நடந்தாலும் சரி, யாராலும் உங்களை எரிச்சலூட்ட முடியாதபடி இருங்கள். சுய கட்டுப்பாடு இல்லாதவர்களுக்கு அது கடினமான ஒன்று. ஆனால் நீங்கள் முடிவு செய்து விட்டால் அது மிகவும் எளிதான காரியம். நீங்கள் ஒருபோதும் கோபம் கொள்ள மாட்டீர்கள் என தற்புகழ்ச்சி செய்யாதீர்கள். முடிந்தவரை அதை நடைமுறைப்படுத்த மட்டுமே செய்யுங்கள். நீங்கள் பறைசாற்றினால் மக்கள் உங்களை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்வார்கள். வெளிப்புற பார்வைக்கு சாந்தமாகவும் உள்ளூர கட்டுக்கடங்காமல் கொந்தளித்து கொண்டும் இருக்காதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் பின்னாளில் வருந்தும் அளவிற்கு நீங்கள் ஏதாவது செய்துவிடும்படியாக பிறர் உங்களை கோபமூட்டாமல் பார்த்து கொள்ளுங்கள். தமது நிதானத்தை இழக்கும்
அநேகர் தாம் செய்த செயலை குறித்து பின்னர் வருத்தமுறுகிறார்கள். திட நம்பிக்கையுடன் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். எனது உணர்ச்சிகள் எனது முழு கட்டுப்பாட்டில் உள்ளன. தம் உணர்ச்சிகளை தமது கட்டுப்பாட்டில் வைத்திராத மனிதர்கள் தமக்கு தாமே மோசமான எதிரிகள். நிறைவேறாத ஒவ்வொரு ஆசையும் அவர்களுடைய சினத்தை தூண்டுகிறது. எவரேனும் உங்களை கோபம் கொள்ள செய்ய முடியும் பொழுது அதன் காரணம் உங்களுக்குள் உள்ள ஒரு விருப்பம் மறுக்கப்பட்டுள்ளது என்பதாகும். இல்லையெனில் உங்களை எவராலும் கோபம் கொள்ள செய்ய முடியாது. ஓம் தொடரும்.